குளக்கரை ஸ்ரீதேவி கோயிலில் நடைபெறும் சமய விளக்கு திருவிழா விசேஷமானது. அதன்படி இந்த ஆண்டும் அந்த திருவிழா நடந்து முடிந்தது. இதில் விதவித வண்ண சேலைகளில் காண்பவர்களை வேக செய்த பதுமைகள் உலா வந்தன. ஆனால் அவர்கள் பெண்கள் அல்ல, ஆண்கள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆமாம், இந்த கோயில் விழாவில் அதிக அளவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்பார்கள். அதிலும் அவர்கள் பெண் வேடமிட்டு கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வார்கள். ஸ்ரீதேவி கோயிலுக்கு செல்லும் ஆண்கள் இங்குள்ள ஒப்பனை விளக்கில் 5 திரிகளை ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி பெண் வேடமிட்டு ஆண்கள் தேவியை தரிசனம் செய்தால் அவர்களின் வாழ்க்கையில் செல்வம் பெருகி வேலை உள்ளிட்ட அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதற்காக இந்த ஆண்டு கொல்லம் ஸ்ரீதேவி கோயிலில் குவிந்த ஆண் அழகிகளின் புன்னகை காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பெண்களே கண்டு பொறாமைப்படும் பேரழகன்களை வைரலாக்கியுள்ளது. கொல்லம் கோயிலில் கொலு வைத்தார் போல் விளக்கும் கையுமாக சுற்றித் திரிந்த அழகு பதுமைகளை கண்டு சிலிர்த்த இணையவாசிகள் அந்த வீடியோக்களை பல்வேறு மீம்களின் சகிதம் ட்ரெண்ட் ஆக்கி வருகின்றனர். ஆண்கள் இத்தகைய அழகு ஒப்பனைகளில் தங்களை ஆட்படுத்திக் கொள்ள அப்பகுதியிலேயே மேக்கப் கலைஞர்களும் திரண்டிருப்பர் என்று கூறப்படுகிறது. இதில் நிகழ்ச்சியின் ஹைலைட் பகுதி என்னவென்றால், ஒப்பனைகளால் உளரும் ஆணழகிகளுக்குள் போட்டி நடத்தப்பட்டு அழகிய ஆணுக்கும் அவரது ஒப்பனை கலைஞருக்கும் பரிசும் வழங்கப்படுவதுதான். இதோ இந்த ஆண்டின் சிறந்த அழகியாக இந்த சிவப்பு சேலைக்காரி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புன்சிரிப்பில் பூரிக்க செய்யும் அவை சண்முகிகள் இவர்கள்.